எபிசோட் 2ல நாம பிரபஞ்ச ஆற்றல் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னொரு பெரிய உண்மை உங்க வாழ்க்கையில தினமும் நடக்குது. யூனிவர்ஸ் உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்குது. நீங்க அதை கவனிக்கணும். அதுதான் முக்கியம். ஒரே நம்பர் வர வர ரிப்பீட் ஆகுதா? அது ரேண்டம் இல்லை. யூனிவர்ஸ் ஒரு சிக்னல் கொடுக்குது, நீங்க சரியான பாதையில இருக்கீங்கன்னு. ஏதோ ஒரு வாய்ஸ் உள்ள பேசுற மாதிரி, இதை செய்யாத, இது நல்லது, அவரை தொடர்பு கொள். இந்த ஃபீலிங் தான் இன்ட்யூவேஷன். யூனிவர்ஸ் உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புற மூமெண்ட் அது. ஒரு பிரச்சனைக்கான ஆன்சரை நீங்க தேடுறீங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து சரியான வார்த்தையை சொல்லுவார். அல்லது ஒரு வீடியோ, ஒரு கோட், ஒரு புக் சடன்லி வந்து கனெக்ட் ஆகும். Nothing is coincidence. That's the universe guiding you. ஒரு இடத்துக்கும் ஒரு மனிதருக்கும் ஒரு டிசிஷனுக்கும் அதிகமா ஹார்ட் புல்லிங் ஃபீலிங் வருதா? அது யூனிவர்ஸ் சொல்றது, இங்க உங்க growth இருக்கு. சில விஷயங்களை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நடக்கலனா, யூனிவர்ஸ் சொல்றது இது உங்களுக்கு சரியானது இல்லை. பிளாக்ஸ் என்பது நெகட்டிவ் அல்ல, அது ஒரு ப்ரொடெக்ஷன். குழப்பத்துல இருந்த இடத்துல கூட சடனா ஒரு சுமூகம், ஒரு சாந்தம், ஒரு பீஸ் ஃபீலிங். யூனிவர்ஸ் நீங்க சரியான வைப்ரேஷன்ல இருக்கீங்கன்றதுக்கான ப்ரூஃப் அது. யூனிவர்ஸ் என்பது உங்களிடம் பேசுது. இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த மெசேஜ் கூட ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை. உங்களுக்கான பாதை, உங்களுக்கான மனிதர்கள், உங்களுக்கான வாய்ப்புகள் யூனிவர்ஸ்ல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்க சிக்னலை கவனிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சைன்ல யாருக்கு அதிகமா நடந்திருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல யூனிவர்ஸோட சக்தியை இன்னும் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது கவி பிரபஞ்சம் டைரி. உங்க ஆன்மா பயணம் இங்கதான் ஆரம்பம்.